நியூஸ் ஹவர்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு ஓட்டு போட்டா பாஜகவிற்கு மட்டும் 2 ஓட்டு விழும். உச்சநீதிமன்ற நீதிபதியே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய பாஜகவின் முறைகேடு. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். கேரளாவின் காசர்மேடு பகுதியில மாதிரி வாக்குப்பதிவு அனைத்து கட்சியினர் முன்னாடியும் தேர்தல் அதிகாரிகள் நடத்தினாங்க. அந்த மாதிரி வாக்குப்பதிவுல தான் இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம், இந்த செய்தி வெளியே வந்திருக்கு. என்ன அப்படின்னா, கேரளா காசர்மேடு அந்த தொகுதியில 9 வேட்பாளர்கள் பிளஸ் ஒரு நோட்டா இருக்கு இல்லையா, இவங்களுக்கு ஒரு ஓட்டு போட்டா ஒரு ஓட்டு கரெக்டா விழுகுது. ஆனா பாஜக வேட்பாளருக்கு மட்டும் ஒரு ஓட்டு போட்டா 2 ஓட்டு விழுந்திருக்கு. இது அங்க மிக பெரும் அதிர்ச்சியை கிளப்பியிருக்கு. இந்த சம்பவத்திற்கு பிறகு காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்தவங்க தேர்தல் அதிகாரியிடையே புகார் கொடுத்திருக்காங்க. இது எப்படி உச்சநீதிமன்றம் வரைக்கும் எதிரொலிச்சது அப்படின்னா, ஒப்புகை சீட்டு வழக்கு நடைபெற்றுட்டு இருக்கு இல்லையா நீதிமன்றத்துல, அந்த ஒப்புகை சீட்டு வழக்குல இன்றைக்கும் விசாரணை நடைபெற்று இருந்தாங்க. அந்த வகையில விசாரணை நடைபெற்றுச்சு. அதுல பேசும்போது மூத்த வழக்கறிஞரான பிரசாந்த் பூஷன் இந்த சம்பவத்தை முன் வச்சிருக்காரு. 100% ஒப்புகை சீட்டு எண்ணப்பட வேண்டும் அப்படின்னு நாங்க உங்ககிட்ட முறையிடுறதுக்கு காரணமாக இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான முறைகேடுகள்லாம் நடைபெறும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு முன் வச்சிருக்காங்க. இதை கேட்ட நீதிபதி ஷாக் ஆயிருக்காரு. அதையும் தாண்டி தேர்தல் என்பது ரொம்பவே புனிதமானது, இந்த மாதிரியான முறைகேடுகள் அறவே தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்றதோட அந்த தேர்தல் அதிகாரிகளுக்கு கடுமையான உத்தரவுகளையும் பிறப்பிச்சிருக்காங்க. இதன் மீதான உரிய விசாரணை நடத்தணும் அப்படின்னு. இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, பாஜக மாநில தலைவராகட்டும், பிரதமராகட்டும், இல்ல பாஜக மூத்த தலைவர்களாகட்டும், யார் வந்தாலும் ஊழல் பத்தி பேசுவாங்க, வாரிசு அரசியல் பத்தி பேசுவாங்க. எதிர்கட்சியில இருக்கிற வரைக்கும் அந்த நபர்களுடைய, குறிப்பிட்ட நபர்களுடைய ஊழலை பல மடங்கு பேசுவாங்க. தண்ணி குடிக்காம கூட பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அதே நபர் ஒரு 4 மணி நேரத்துல, ஒரு 10 மணி நேரத்துல அவங்க கட்சியில சேர்ந்துட்டா அந்த ஊழல் அப்படியே அழிந்து போய்விடும் அப்படின்றதுதான் அவங்களோட பேச்சாக இருக்கும், அவங்களோட செயல்பாடுகளாகவும் இருக்கும். அந்த வகையில இன்று இங்க தமிழகத்துல பிரச்சாரத்துல ஈடுபட்டிருந்த பாஜக தலைவர்கள் ஊழலற்ற ஆட்சி அமைப்போம், மக்களுக்கு செய்ய வேண்டியது நிறைய இருக்கு, ஊழல் அறவே இருக்கக்கூடாது, ₹1 கூட ஓட்டுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாம் நிறைய பேசிட்டு இருந்தாங்க. அதையும் தாண்டி மாநில கட்சியான திமுக ஊழல் கட்சி, வாரிசு கட்சி அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு பாஜகவிலேயே அவ்வளவு வாரிசு அரசியல் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இவங்க எதிர்கட்சியை பேசலாமா, நம்மளை பார்த்துட்டு தானே பேசணும் அப்படிங்கிறதுலாம் மக்களே இன்னைக்கு பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாஜகவின் பொள்ளாச்சி வேட்பாளரின் வெற்றிக்காக பணம் பட்டுவாடாவில் ஈடுபட்டிருக்கும் போது நேற்றும் சரி கைப்பற்றியிருக்காங்க. குறிப்பிட்ட அமௌண்ட்டோட அவங்கள கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க காவல்துறையினர். அப்படி பேசிட்டு இருக்கக்கூடிய கட்சியின் முறைகேடாக தான் இது பார்க்கப்படுகிறது. சரி, பொறுத்திருந்து என்ன நடக்கிறது, உரிய விசாரணை நடத்தப்படுகிறதா, என்ன மாற்றம் முன்னெடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். நீதிபதி என்ன தீர்ப்பு சொல்ல போறாரு அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.